தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அ இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தயவுசெய்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு உங்களோட ஓட்ட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுவரைக்கும் அந்த 15 வருஷமா அந்த 1% 2% அந்த மாரி ஓட்ட வாங்கி அவர் வந்து ஓட்ட பிரிச்சிருக்காரே தவிர, அதனால எந்த பலனும் கிடையாதுங்க. அந்த 1% 2% கூட அடுத்த கட்சிக்கான வெற்றிக்கான ஒரு இதா இருக்கும். அதனால தயவுசெய்து உங்க ஓட்ட அந்த நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு அத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேலும் ஏன் அத நான் சொல்றேன் அப்டின்னா, அவங்க மேல இருக்கிற வன்மத்தில நான் சொல்லலங்க. அவங்க வந்து ஒரு சரியான ஆட்கள் கிடையாதுங்க. ஏன்னா, அது ஒரு இயக்கம். அந்த ஒரு நாம் தமிழர் இயக்கம் வந்து இலங்கை வாழ் தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, அந்த இலங்கை தமிழர்களோட நலனவே மறந்துட்டாங்க. மறந்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்ல உட்காந்து தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்ல தமிழ் தேசியத்துக்கு என்னங்க அவசியம் இருக்கு? நான் யாரையும் தமிழ்நாட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லல. நானும் தமிழன் தான். என்னைய யாரும் தமிழ்நாட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லல. அப்படி இருக்கும் பட்சத்தில தமிழ்நாட்ல தமிழ் தேசியம் பேசுறதுக்கான அவசியம் எப்படிங்க வந்துச்சு? என்னங்க வந்துச்சு? இது 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 ஒரு கொள்கையே இல்லாம அவங்க வந்து இத ஒரு பெரிய கொள்கையா நெனச்சு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம, தமிழ்நாட்ல தமிழ் தேசியத்த பேசணும்னு அவசியமே இல்லன்ற புரிதல் கூட இல்லாம, இத பெரிய கொள்கையா நெனச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எந்த இடத்துல மைக் கிடைச்சாலும் சரிங்க, எடுத்து ஏறி இறந்து போன பெரியார திட்டுறாங்க. ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்குன்னு சொன்னப்ப அவர திட்டுனாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர திட்டுனாங்க. அப்புறம் அஜித் சார மலையாளின்னு திட்டுறாங்க. இன்னைக்கு விஜய் சார திட்டுறாங்க. இது திட்டுறதுக்கே ஒரு இயக்கம் உருவாகுதாங்க. இயக்கம் நடத்துறதாங்க. அவங்க திட்டுறாங்க. சரி மைக்ல ஏறி திட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி திட்டிக்கிட்டு இருக்காங்க. மைக்ல பேசுறப்ப திட்டுறாங்க அப்படின்றப்ப, அதையும் 4 பேர் ரசிச்சு, அதுவும் ஒரு கூட்டம் ரசிச்சு கைதட்டி ஆரவாரப்படுறது வந்து எந்த விதத்துலங்க நியாயம்? அ ஒரு தனி மனிதன திட்டுறதுல என்னங்க ஒரு 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 நல்ல மாற்றத்துக்கான அரசியல் அவரால குடுத்துற முடியும்? சொல்லுங்க. அப்படி ஒரு எங்க போனாலும் சண்டை சரி ஒரு அந்த கட்சிய சேர்ந்த ஒருத்தர் திருச்சுழி வேட்பாளர் நினைக்கிறேன். என்ன பண்றாரு, ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு நிறுத்தி செக் பண்றாங்க. அவங்க டியூட்டி என்ன நிறுத்தி செக் பண்ண தானே செக் பண்ணி தானே ஆவாங்க. அவங்க டியூட்டிய செய்றதுக்கு இவரு போய்க்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டா என்னங்க அர்த்தம்? எந்த இடத்துலயும் அவங்க ஒரு இன்டாலரன்ட் பீப்பிள்ங்க. அவங்கள்ட்ட நீங்க நாளைக்கு ஒரு வேள அவங்க ஒரு வார்டு மெம்பராவோ, ஏதோ ஒண்ணு ஜெயிச்சு வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்டுல ஏதாவது குறை இருக்குன்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா, உங்ககிட்டயும் கோவம் தான் படுவாங்க. அவங்க இம்மெச்சூர் பீப்பிள். தயவு செய்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு உங்க ஓட்ட போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன்.